ஒரு சில அம்மாக்கள் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தைக்கு நான் பால் குடுத்தேன். பட் ஆனா பால் பத்த மாட்டேங்குது. அப்படின்னு ஃபார்முலா அப்படிலாம் தேடி போறாங்க. அது மாரி போலாமா? அது வந்து நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் போணும். எதுக்காக பண்ணணும்னா, இப்ப சில பேருக்கு அம்மாக்கு சுகர் இருக்கு, இல்லன்னா வேற ஏதாவது ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, இல்ல சில கேன்சர் மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மளே பிரஸ்ட் ஃபீட் வந்து இது சொல்லுவோம். பட் சுகர் இருக்க மதர்ஸ்க்கு பிரஸ்ட் மில்க் குவாலிட்டியும், குவான்டிட்டியும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக பட் இப்போ ப்ரீடேர்ம் பேபினா அதுக்கு ஏத்த மாதிரி அம்மாவோட பாடியில ப்ரீடேர்ம் பேபிக்கு தேவையான பிரஸ்ட் மில்க் செக்ரேட் ஆகும். டேர்ம் பேபி அதாவது நார்மலா பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி நேச்சராகவே அம்மாவோட மதர்ஸ் மில்க்கை மாடிஃபை பண்ணி கொடுக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிரஸ்ட் மில்க் பத்தாம வெயிட் குறைவாங்க, மஞ்சக்காமலை அதிகமாகுது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல மட்டும் ஃபார்முலா ஃபீட் சப்ளிமெண்டா கொடுக்க சொல்லுவோமே தவிர அம்மாவோட ஃபீடை நிறுத்திட்டு கொடுக்குங்கன்னு சொல்ல மாட்டோம். அதுவும் திருப்பி கேட்சப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து அம்மாவோட பிரஸ்ட் மில்க் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னென்ன கொடுக்கணும் தான் பார்ப்போம். நிறைய வாட்டர் இன்டேக் எடுக்கணும், புரோட்டீன் ரிச் டயட்டா, கீரைகள், பாதாம், ஃபிஷ் அந்த மாதிரி நிறைய எடுக்க சொல்லுவோம். அதுலயும் போட்டு சில பேருக்கு குறைவா இருக்குன்னா நம்ம டேப்லெட்ஸ் கொடுப்போம். மதருக்கு பிரஸ்ட் மில்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து அதுலயும் ஏறலனா மட்டும்தான் சப்ளிமெண்டரி மில்கா ஃபார்முலா ஃபீட் கொடுக்க சொல்லுவோம்.